ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைய திருப்பாவை பாசுரம் 24. அன்று உலகம் மலர்ந்தாயடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்று சகடம் முதைதாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் வெறிதாய் கழல் போற்றி, குன்று குடையாய் வெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நிக்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வாய், இன்று அமர்ந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைய திருப்பாவையின் பொருள்: மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாம்பர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எறிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்திற்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுத்துக்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போதே நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்கிறார் ஆண்டாள்.